நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம சேனல்ல நம்ம நிறைய பிசினஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். எப்பவுமே தயாரிப்பு தொழில்ல அதிகமான லாபம் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியான அளவுல தான் தயாரிக்கிறாங்க. அப்போ இதுல வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தொழில் ஆரம்பிச்சா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது என்ன மாதிரியான பிசினஸ், அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், அதுக்கு என்ன மிஷினரிஸ் வேணும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரப்பரை பயன்படுத்தி நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இந்த ரப்பர் அப்படிங்கிறதுல தயாரிக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த தொழில் வாய்ப்புல குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொம்மைகள்லேருந்து பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நியூ இயர் ஆகட்டும், வேலண்டைன்ஸ் டே ஆகட்டும், இல்லை ஒரு கிறிஸ்மஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ரப்பரை வச்சு தயாரிக்கக்கூடிய இந்த பலூன்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பலூன்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமாக இல்லை. பெரும்பாலும் நார்த் சைடு இந்த மாதிரி தான் இது என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. அப்போது இந்த பலூன்களை எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு தொழிலுக்கு ரொம்ப முக்கியம். பலூன் தயாரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா எந்த மாதிரி இடத்துல இதை சேல் பண்ண முடியும். இப்போ ஈவென்ட் பிளானர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ மேரேஜ் ஆகட்டும், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆகட்டும், இதையெல்லாம் இவங்க ஆர்கனைஸ் பண்ணி தராங்க. அந்த மாதிரி ஈவென்ட் பிளானர்ஸ்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், பேசிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறவங்க, அப்புறம் பார்ட்டி ஹால்ஸ், மேரேஜ் ஹால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நம்ம சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டெய்லர்ஸ், இந்த மாதிரி நம்ம சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்ஸில் நம்ம இதை சேல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸில், மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் தளங்களில் நம்ம இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம இதை அதிகமாக சேல் பண்ண முடியும். இப்போ ஸ்கூலில், காலேஜஸில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது வேலண்டைன்ஸ் டே அப்போ, கிறிஸ்மஸ் டே அன்னைக்கெல்லாம் இது எக்கச்சக்கமாக உங்களுக்கு சேல் ஆகும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி லோகோஸ் எல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை என்ன செய்வாங்க, பறக்க விடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறதுல, அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பலூன்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. பலூன் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் ரப்பர் லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வல்கனாக்ஸ், அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சல்ஃபர், வல்கசிட், ஜிங்க் ஆக்சைடு, அப்புறம் பிக்மெண்ட்ஸ், அப்புறம் கலர்ஸ், அதுக்கப்புறம் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே தேவைப்படும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் நேமாக தான் இருக்கும். ஏன்னா ரப்பர் சார்ந்த ஒரு தயாரிப்பு தொழில் அப்படிங்கிறதுனால எல்லாமே கெமிக்கல்ஸாக தான் இருக்கும். இந்த எல்லா கெமிக்கல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஏதாவது கெமிக்கல் கம்பெனிஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும், கெமிக்கல் ஷாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாமே வாங்கிக்க முடியும். இப்போ மிஷினரிஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தாக்கா பேடில் மிக்சர் அது வேணும். இது பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஹெச்பி மோட்டார் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்பிங் வேட்ஸ் வித் கவர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஹாட் ஏர், அதாவது சூடான காற்று வர்றதுக்கான ஒரு எலக்ட்ரிக் ஹாட் ஏர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மிஷினரி வேணும். நெக்ஸ்ட் ஸ்டிரர், அந்த கலக்கிறதுக்காக ஸ்டிரர் வேணும். நெக்ஸ்ட் வெசல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இது கரெக்டான சூடில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். நெக்ஸ்ட் வேயிங் மிஷின், அதாவது வெயிட் பார்க்கறதுக்கான, அதை என்னென்ன அளவில் கலக்கணுங்கிறதுக்கான ஒரு வேயிங் பார்ப்போம் இல்லையா, அந்த வெயிட் பார்க்கறதுக்காக ஒரு வேயிங் மிஷின் நமக்கு தேவைப்படுது. இப்போ இது தனித்தனியாக வாங்குறதுக்கு நமக்கு டோட்டலாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த பலூன் பேடர் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் பெரிய அளவில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணும்னா ஒரு 14 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருது. அதுவே நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்னதாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கூட உங்களுக்கு இதில் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்தியா மார்ட்டில் போயிட்டு கோயம்புத்தூருங்கிற லொக்கேஷனை டைப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பலூன் மேனுஃபேக்சரிங் மெஷின் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் கோயம்புத்தூர் இது கிடைக்கும். நீங்கள் அந்த கோயம்புத்தூர் மேலே கொண்டு போய் நீங்கள் அந்த ஏரோவை வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். லிங்க் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு யூடியூப்பில் சொன்னதுனால லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதனால லிங்க் நான் கொடுக்கல. அதுக்கான மெத்தட் எப்படி தேடலாங்கிற மெத்தடை உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன்.
இந்த தொழில் ஆரம்பிக்க என்ன இடவசதி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 200 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து ஒரு 500 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இடவசதி தேவைப்படும். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மிஷினை வந்து நீங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ வேலையாட்கள் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 வேலையாட்கள் போதுமானது. அதுவே வந்து செமி ஆட்டோமேட்டிக்கோ இல்லை மேனுவலாவோ இருந்துச்சு அப்படின்னா 2லேருந்து 6 லேபர் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். மேனுவல் அப்படிங்கிறது இதில் சாத்தியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கோ செமி ஆட்டோமேட்டிக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மிஷின் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிஸ்னஸை வந்து என்ன பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதாவது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், அது என்ஓசி அப்படிங்கிறது வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நம்ம வாங்கிக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு உத்தியோக் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரேட்மார்க்கில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ட்ரேட்மார்க்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு முழுமையாக இருக்கும். வேறு யாரும் இதை வந்து பார்த்து காப்பி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நீங்கள் ரொம்ப சின்ன அளவில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 5லேருந்து 10 லட்ச ரூபாய் இருந்தாக்கா இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். மிஷினுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்க்கு இந்த மாதிரி. அதே பார்த்திங்கன்னா மீடியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10லேருந்து 15 லட்ச ரூபாய் வேணும். அதே ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் ஒரு பிளான்ட்டாக நீங்கள் செட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா 15லேருந்து 30 லட்ச ரூபாய் இருந்தாக்கா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இந்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இது சின்ன பொருள் கிடையாது. இதில் வந்து பலவிதமாக நம்ம இதில் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். இப்போ பலூன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஹோல்சேல் ரேட், அதாவது இந்தியா லெவலில் நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 1000 பீஸ் வந்து உங்களுக்கு 1350 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி, அதாவது பிராண்டடோட போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸே வந்து உங்களுக்கு 360 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது ரேட் வந்து என்ன டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். பலூனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து மாறுது. இதுவே நீங்கள் சாதாரணமாக இந்த குழந்தைகள் யூஸ் பண்ணுற பலூன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பலூன் இருக்குது அப்படின்னா ஒரு 300 ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு சேல் ஆகுது. அதுவே 115 ரூபா சேல் ஆகுது. ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் சேல் ஆகுது. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எதை பொறுத்து இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு நம்ம தயாரிக்கிறோமோ, எப்படி தயாரிக்கிறோமோ அதை பொறுத்து என்ன செய்யுது, இதோட ரேட் வந்து மாறுது. நெக்ஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு 7% இதில் growth இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 7% இதில் growth ரேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் மாடல் பண்ணுறோம் அதை பொறுத்து இருக்குது. என்ன குவாலிட்டியில் பண்ணித்தரோம், என்ன சைஸில் பண்ணித்தரோம், பிரிண்ட் பண்ணி தரோமா இல்லை பிரிண்ட் பண்ணாமல் தரோமா, இதை பொறுத்து இதில் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறுது. அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு லோக்கலாக ஒரு கடையில் சின்ன குழந்தைங்க பலூன் ஊதி விளையாடுறதுக்கு விற்கிற பலூனுக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி ஒரு கம்பெனிக்கு லோகோவாக செஞ்சு தரக்கூடிய அந்த பலூன்களுக்கும் நிறைய விலையில் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக தயாரிக்கும் போது இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ லாபம் பார்க்கலாம். லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பலூனோட நம்ம மேக் பண்ணுறக்கூடிய அந்த காஸ்ட் வந்து 3 ரூபா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பலூனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி பலூனை வச்சு நம்ம ப்ராஃபிட் பேச முடியாது. ஒவ்வொரு பலூனுக்கும் தனித்தனியாக ப்ராஃபிட் போட முடியாது. அப்போ நம்ம நார்மலாக சாதாரணமாக குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பலூன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா ஓரளவுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேயில் விற்கக்கூடிய பலூன்கள் இந்த மாதிரி நினச்சோம்னா ஒரு பலூன் வந்து மேக்கிங் காஸ்ட்டு ஒரு 3 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது ஒரு 50 பலூன்கள் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். அப்போ ஒரு பேக்கெட்டோட மேக்கிங் காஸ்ட் வந்து 150 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளோட மேக்கிங் காஸ்ட், தயாரிப்பு செலவாகுது. அப்போது அதில் செல்லிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்கெட் 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் சேல் ஆகுது. நம்ம மினிமம் 250 ரூபா அப்படின்னு வச்சு தான் நம்ம இந்த ஸ்லைடு வந்து நான் போட்டிருக்கேன். இதில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பேக்கெட்டுக்கு நமக்கு 100 ரூபா ப்ராஃபிட் நிற்கிது. ஏன்னாக்கா செல்லிங் ப்ரைஸ் வந்து 250, மேக்கிங் காஸ்ட் வந்து 150. அப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு 100 ரூபா இருக்குது. இதில் 100 பேக்கெட் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நமக்கு லாபமாக இருக்கும். அதுவே 30 நாள் அப்படிங்கும்போது ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் நம்ம என்ன செய்யலாம், லாபம் பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட் ஸ்லைடெல்லாம் உடனே கீழே ஒரு கமெண்ட், இவ்வளோலாம் கிடைக்காது மேம், இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் ஸ்லைடு போடும்போது அதாவது சராசரியாக நிறைய பேர் என்ன கிடைக்குதோ ப்ராஃபிட்டு அதை தான் நம்ம போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி, தரத்துக்கு தகுந்த மாதிரி இதோட விலைகள் வந்து என்ன செய்யலாம், மாற்றம் அடையலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தயாரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
மாதம் வந்து ஒரு 3,00,000 ரூபாய் இதில நமக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கும்போது, இதில வேற என்ன செலவுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேபருக்கு ஒரு சம்பளம் குடுப்போம். அதுக்கப்புறம் ஈபி பில் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கு. அப்புறம் பேக்கேஜிங் பண்ற சார்ஜஸ் இருக்கு. இது எல்லாம் நீங்க ரூ. 1,00,000 அப்படின்னு தள்ளினா கூட, மாசத்துக்கு ஒரு 2,00,000 ரூபாய் சும்மா சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு, கொஞ்சமா சேல் பண்றவங்களுக்கு நிக்கும். இதுவே வந்து நீங்க ஹோல்சேலா ரொம்ப பல்க்கா நீங்க சேல் பண்றீங்க. இதுவே வந்து ஒரு கம்பெனிக்கெல்லாம் லோகோ வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, மினிமம் நீங்க ஒரு 2,00,000லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4,00,000 வரைக்கும் நீங்க ஒரு மாசத்துக்கே நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அப்ப கம்பெனிக்கெல்லாம் நீங்க லோகோ வைக்கணும் அப்படிங்கும்போது, மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நல்லா பார்த்துக்கணும். எந்தெந்த கம்பெனிலலாம் இந்த மாதிரி லோகோ மூலமா வந்து செய்றாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து இறங்கி வேலை செஞ்சா மட்டும் தான் அந்த ப்ராஃபிட் பார்க்க முடியும். நார்மலா அப்படி இல்ல அப்படின்னாக்கா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்மஸோ, வேலண்டைன்ஸ் டேயோ, நியூ இயரோ, அப்புறம் பர்த்டே ஃபங்ஷன்ஸ், பார்ட்டி, இந்த மாரி மேரேஜ் ஃபங்ஷன்ஸ் இந்த மாரி, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான பொம்மைகள் விக்கிற கடையில இந்த மாதிரியெல்லாம் நீங்க சேல் பண்ணும்போதே, ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 2,00,000லேருந்து 3,00,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். உற்பத்திய நீங்க அதிகரிக்க அதிகரிக்க இதில லாபம் அதிகமாகும். அதே மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பலூன்கள் தங்காம விற்க வேண்டியது உங்களோட பொறுப்பாகுது. அதுக்கு வந்து என்ன செய்யணும்? நல்லா மார்க்கெட்டிங் பார்த்துக்கணும். இதுதான் இந்த விஷயத்தில நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் இந்த பலூன்ஸை வந்து எல்லாருமே வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.